டிஜிபி ஓகே. அது என்ன பொறுப்பு டிஜிபி? இது எப்படி குடுக்குறாங்க? சீனியாரிட்டி அடிப்படையில குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்பர் 1 பொசிஷன விட்டுட்டு நம்பர் 7th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டிஜிபி அவர்கள எப்படி பொறுப்பு டிஜிபியா குடுக்க முடியும்? இந்த கொடுமையெல்லாம் எங்க நடக்குது? அப்படின்னு நான் சொல்லலைங்க. தமிழக டிஜிபி நியமனம் பற்றி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் வச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக டிஜிபியா பதவி வகித்த சங்கர் ஜிவால் அவர்களோட பதவிக்காலம் ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலே முடிஞ்சிருச்சு. ஆனா அதற்கு அடுத்து டிஜிபியை நியமனம் பண்ணாம திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியா நியமனம் செஞ்சிருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரை சட்டம் ஒழுங்கு டிஜிபியா, அதாவது பொறுப்பு டிஜிபியா நியமனம் செஞ்சிருக்காங்க. புதிய டிஜிபி நியமனத்திற்கு ஒரு 3 பேர் கொண்ட பட்டியல் தமிழக அரசுல இருந்து கொடுக்கணும். ஆனா அந்த 3 பேர் பட்டியல் இன்னும் உறுதியா ஆகல. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா திரு வெங்கட்ராமன் அவர்களை பொறுப்பு டிஜிபியா நியமனம் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா டிஜிபி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதாவது ஒட்டுமொத்த காவல்துறையோட தலைமை அதிகாரி தான் இவரு. இந்த காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தோட காவல் அதிகாரியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இந்த டிஜிபி நியமனம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு டிஜிபியோட பதவிக்காலம் முடிஞ்சு ஓய்வு பெறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு சங்கர் ஜிவாலே எடுத்துக்கலாம். அவரோட பதவிக்காலம் என்னைக்கு முடியும் அப்படின்றத மாநில அரசும் மத்திய அரசுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அவரோட பதவி காலத்துக்கு முன்கூட்டியே 6 மாதத்துக்கு முன்னாடி டிஜிபியா யார் ஆகிறதுக்கு தகுதி இருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை மாநில அரசு தயார் செய்யும். அந்த பட்டியலை யூபிஎஸ்சி, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அனுப்புவாங்க. அவங்க ஒரு 3 பேர் கொண்ட குழுவை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு 3 பேரை திருப்பி மாநில அரசுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தரை தான் மாநில அரசு அடுத்த டிஜிபியாக நியமனம் செய்யணும். இதுதான் உச்சநீதிமன்றத்தோட டிஜிபி நியமனத்திற்கான ப்ரொசீஜர். ஆனால் சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய காலம் முன்கூட்டியே தெரிஞ்சும் தமிழக அரசு அதுக்கு எந்த ஒரு லிஸ்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பவே கிடையாது. அதுவும் இல்லாமல் பொறுப்பு டிஜிபியாக கொடுத்துருக்கிற சீனியாரிட்டி படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது 1, 2வது இடத்துல இருக்கிறது இல்லை, 7வது இடத்துல இருக்கக்கூடியவருக்கு இந்த மாதிரி பொறுப்பு டிஜிபி பதவி கொடுத்துருக்காங்க. இந்த பொறுப்பு டிஜிபி பதவிக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இப்போ விமர்சனம் முன் வச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பு டிஜிபியா வெங்கட்ராமன் அவரோட நியமனம் மாநில அரசு இந்த உச்சநீதிமன்ற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமையே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் ஹென்றி திபன் அப்படின்றவர் உச்ச நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தமிழக அரசுக்கு மேலே போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வெங்கட்ராமன் அவர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அந்த 8 டிஜிபிகள் கலந்து கொள்ளவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் மத்தியிலேயே இந்த பொறுப்பு டிஜிபி நியமனத்தில் அதிருப்தி இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பொறுப்பு டிஜிபி நியமனம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனம் செஞ்சுருக்காரு. இவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவங்களுக்கு சாதகமான ஆள்களை மட்டும்தான் இந்த மாதிரி பொறுப்பு டிஜிபியாக கொடுத்து பண்ணுவாங்க, 1, 2, 3வது இடத்துல இருக்கிறவங்களாம் அவங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிபி நியமனம் செய்யறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமே அது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணல. இந்த ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி, இது இந்த மாதிரி அலங்கோலம் எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே எந்த லிஸ்ட்டுமே இவங்க ஏன் தயார் பண்ணாமல் இருக்காங்க? காவல்துறையில் மூத்த அதிகாரிகள் யாருமே இல்லையா? மூத்த அதிகாரிகள் இருக்கும்போது 7வதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவர்களை ஏன் பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்தணும்? அதுக்கான கட்டாயம் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுப்பிட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சீமா அகர்வால் அவர்கள் சந்தீப் ராய் ரத்தோர், அபர் குமார் சிங், வன்னிய பெருமாள், ராஜீவ் குமார், பிரமோத் குமார் இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்ற விழாவில் கலந்துக்கவே இல்லை. காவல்துறைக்குள்ளேயே இப்படி எல்லாமே புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு காவல்துறை எப்படி நம்மளுக்கு சாதகமாக காப்பாற்ற முடியும் அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்காரு. ஆனால் டேட்டாவை போயிட்டு புரட்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அங்கே முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் தான். அவங்க கடந்த 2022 இருந்தே பொறுப்பு டிஜிபியை மட்டும்தான் டிஜிபியாக செயல்பட வச்சுட்டு வராங்க. அதாவது கடந்த 2022 அப்போதைய டிஜிபியாக இருந்த முகல்
கோயல் அப்படின்றவரை வந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பொறுப்பு டிஜிபி அப்படின்ற ஒரு நியமனம் வந்து நடந்துருக்கு. ஆனால் இப்போ 2025 வரைக்குமே, அதாவது சமீபத்தில் மே மாதத்தில் கூட அடுத்த ஒரு டிஜிபி பதவி வந்து கொடுத்தாங்க. அங்கே நியமனம் செஞ்சவங்களும் பொறுப்பு டிஜிபியாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 5 முறையாக உத்தரப்பிரதேசத்தில் பொறுப்பு டிஜிபியை மட்டும்தான் அவங்க வச்சு டிஜிபியாக்கான ஒர்க்கை வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பகீர் தகவல் வந்து கிடைச்சிட்ருக்கு. இந்த டேட்டா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 2022 உத்தரப்பிரதேச டிஜிபியாக இருந்த முகல் கோயல் அப்படின்றவர் அரசாங்க கடமையை வந்து புறக்கணித்ததாக குற்றம் சாட்டி அவரை வந்து பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர சிங் சவுகான் அப்படின்ற உத்தரப்பிரதேசத்தை சொந்த முதல் பொறுப்பு டிஜிபியாக வந்து பதவிக்கு வந்திருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏப்ரல் வரை பதவியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்கே விஸ்வகர்மா, இவர் ஏப்ரல்லேருந்து மே 32, 2023 வரைக்கும் இருந்திருக்காரு, அதாவது பொறுப்பு டிஜிபியா. இது மாதிரி மாறி மாறி 5 பேர் வந்து பொறுப்பு டிஜிபியா இருந்திருக்காங்க. இவரோட பதவி காலம் இது மாதிரி தொடர்ந்து 5 முறையா பொறுப்பு டிஜிபிகள் மட்டும்தான் உத்தரப்பிரதேசத்துல வந்து டிஜிபியா இருந்திருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க முதல்வரா இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர் மேல வந்து பல எதிர்ப்பும் விமர்சனங்களும் முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அங்க மாநில அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அரசு விரும்புது, அதனால நாங்க சொல்றதுதான், அந்த சென்ட்ரல் பரிந்துரைக்கு மூவர் பட்டியலுக்குலாம் அரசு வந்து ஓகே பண்ணக்கூடாது ஒருத்தர் அப்படின்றது வந்து இருக்க கூடாது, நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் எங்க மாநில அரசுல இருக்கணும், சில நிர்வாக ரீதியான சிக்கல்லாம் வரும், அதெல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம், அதனால தனக்கு இந்த ஃபேவரா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட கேஸ்லாம் யார் வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள வந்து பொறுப்பு டிஜிபியா போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இதுவே பதவியில் இல்லை சீனியாரிட்டியில் அவங்களுக்கு பிடிக்காதவங்கள டிஜிபி பதவியில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா குறைஞ்சது 2 வருஷத்துக்கு வந்து அவங்கள வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. அப்படின்றனால ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் பொறுப்பு டிஜிபியா அல்லது சிறப்பு டிஜிபி அப்படின்ற ஒரு பதவி கொடுத்து அவங்கள நியமனம் பண்ணுறாங்க. இதுவே இப்போ தற்காலிக டிஜிபி நியமனம் செஞ்சாங்க, அவர் வந்து மத்திய அரசுக்கோ இல்லை மாநில அரசுக்கோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா தற்காலிகமாக இருக்கிறவரை மாற்றிட்டு அவங்களுக்கு யார் சாதகமாக இருக்காங்களோ அவங்கள வந்து பணியமர்த்த முடியும். இதுவே நிரந்தர டிஜிபியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள எந்த ஒரு காரணம் கொண்டும் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு அவங்க வந்து அங்கே இருந்தே ஆகணும், எந்த காரணம் சொல்லியுமே அவங்கள வந்து வேற இடத்துக்கு மாற்றவே முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்த முறையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்காரு. ஆனால் அவரோட சொந்த கட்சிக்காரர் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலேயே கடந்த 3 வருஷமா இந்த பொறுப்பு டிஜிபி அப்படின்ற கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பொறுப்பு டிஜிபி பதவியை ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி எழுப்புனதுக்கு அவர் 2024 என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டிஜிபி பொறுப்பை ஏற்கிறத நாங்களே பாத்துக்கிறோம், இதுல வந்து மத்திய அரசு வந்து தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லும் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற வகையில நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சிக்காரர்கள் வந்து அவர் மேல வந்து விமர்சனத்தை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியும், அதாவது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், ஆளும் கட்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தேர்தல் நெருங்குது அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்களுக்கு யார் சாதகமாக இருக்காங்களோ அவங்கள வந்து காவல் தலைமை அதிகாரியாக வச்சுக்கிறாங்க. அதாவது டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு, பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமானவங்களை இந்த மாதிரி பதவி கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி திமுக வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடியவங்களை தான் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி ரேங்க்ல இல்லாமல் ஏடிஜிபி ரேங்க்ல வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே டிஜிபி ரேங்க்குள்ளே மாறிடுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்போ தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா பொறுப்பு டிஜிபி அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, பொறுத்து வந்து தான் பார்க்கணும்.